கூகுள் ஃபார்ம்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட இன்னொரு வீடியோ கூகுள் ஃபார்ம்ஸ் A to Z அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கார்ட்ஸில் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ பர்டிகுலராக கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைன் கொஷின் குவைஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் இந்த வீடியோ இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுடைய அட்ரஸ் பாரில் forms.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க, என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல பிளாங்க்னு இருக்குது, பிளாங்க் குவைஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பிளாங்க் குவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிளாங்க் குவைஸ்னு வந்துடுச்சு. இதோட நேம் கொடுத்துக்கலாம், வரலாறுன்னு கொடுக்குறேன். வரலாறுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பிளாங்க் குவைஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் வரலாறுன்னு கொடுத்துக்கலாம். ஆல் சேஞ்சஸ் சேவ்டு இன் ட்ரைவ்னு இருக்குது. அதாவது ட்ரைவில் இது சேவ் ஆகிட்டே வரும். அதாவது இந்த ஃபார்ம் வந்து இந்த கொஷின் குவைஸ் வந்து ட்ரைவில் சேவ் ஆகிட்டே வரும். குவிஸ் ஃபார்மோட முக்கியமான செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். இங்கே மேலே கியர் ஐக்கான் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ்னு இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஜென்ரல் ப்ரெசன்டேஷன் குவிஸஸ் அப்படின்னு டேப்ஸ் இருக்குது. இதில் குவிஸஸ் அப்படின்ற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேக் திஸ் எ குவைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கணும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க, அதாவது டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மேக் திஸ் இஸ் எ குவைஸ், இதை சேவ் பண்ணிக்கோங்க. அன்டைட்டில்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினா, இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்ததுன்னு கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஆப்ஷன் 1ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் டிசம்பர் 10ன்னு கொடுத்துடலாம். இங்கே ஆட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் டிசம்பர் 26ன்னு கொடுத்துடலாம். மூணாவது ஆப்ஷன் ஆகஸ்ட்டு 15ன்னு கொடுத்துடலாம். நாலாவது ஆப்ஷன் ஜனவரி 26ன்னு கொடுத்துடலாம். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஆன்சர் கீன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஆன்சர் கீயை செலக்ட் பண்ணணும். ஆன்சர் கீன்னது ஆகஸ்ட் 15, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 15ன்றத ஆன்சர் கீ கிளிக் பண்ணிட்டோம். அதேமாரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு கொடுக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அல்லது 1 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல மல்டிபிள் சாய்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்க. ஆப்ஷன் 1 நேரு அப்படின்னு கொடுக்குறோம். ஆப்ஷன் 2 ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் 3 காந்திஜி. ஆப்ஷன் 4 பாரதியார். ஒவ்வொரு முறையும் இந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் ஆட் ஆகிட்டே போவோம். வேண்டாம்னா நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷன் தான் தேவை, அதுக்கு மேலே நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. இதுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம், இதுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் கிளிக் பண்ணிடலாம். பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணுறோம். இந்தியாவின் விடிவெள்ளின்னு கொடுத்துட்டோம். ராஜாராம் மோகன் ராய், கோபாலகிருஷ்ண கோகலே, சர்தார் வல்லபாய் பட்டேல், காந்திஜின்னு கொடுத்து ஆட் பண்ணுறோம். இதுக்கும் ஆன்சருக்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். இதான் ஆன்சர். பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் வச்சுக்கிறோம். சரி, எல்லாத்துக்கும் மேலே வாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொஸ்டின் ஆட் பண்ணுங்கள். இந்த 6 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம், மேலே வச்சிடலாம். இங்கே ஷார்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நேம்னு கொடுத்துடலாம். இங்கே மீண்டும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு மாதிரிக்கு ஒரு கொஸ்டினை க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது வரலாறுன்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். நேமு, அதாவது இந்த ஆன்சர் பண்ணுறவங்களோட நேமு, அவங்க கிளாஸு, செக்ஷன், இதெல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். இது மல்டிபிள் சாய்ஸில் இருக்குது, இதையும் ஷார்ட் ஆன்சருக்கு மாற்றிடலாம். இந்த ரெக்கார்டு ஃபீல்டை ஆன் பண்ணிக்கங்க, இதையும் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலாக எத்தனை பாயிண்ட்டுனா 6 பாயிண்ட்டு. எத்தனை கொஸ்டின் க்ரியேட் பண்ணிக்கிறோம்? 3 கொஸ்டின் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரீவியூ பார்க்கலாம்.
ப்ரீவியூக்கு இந்த ப்ரீவியூ பட்டனை அழுத்துங்க. இந்த கண்ணு மாரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் கொஸ்டின் தெரியும். அவங்களோட நேம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்படி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆன்சர் இப்படி கிளிக் பண்ணலாம். சப்மிட் கொடுக்கலாம். வியூ ஸ்கோர் இதை கொடுத்தோம்னா பாருங்கள் எது எது தப்பு எது எது ரைட்டு எல்லாமே காட்டுது. எனக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ பாருங்கள், இந்த இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடில் இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு செக்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆடு செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு அடுத்தடுத்த செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த செக்ஷனை 3ன்னு வச்சுக்கலாம். 3 கொஸ்டின் இருக்குது, 3 செக்ஷனாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது மீண்டும் ப்ரிவ்யூ கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நேமும் கிளாஸும் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வருது. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு கொஸ்டின் தான் வருது. புரியுதுங்களா? இப்போது நேம் டைப் பண்ணுறோம், ஆன்சர் டைப் பண்ணுறோம், கொஸ்டின் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் தான் அடுத்த கொஸ்டினுக்கு போகும். பாருங்கள் 2வது கொஸ்டினில் அடுத்த கொஸ்டின் தெரியுது. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினாக தெரிகிற மாதிரி நம்ம செக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபார்ம்ஸில் ரெஸ்பான்சஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இந்த ரெஸ்பான்ஸ் இங்கே வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்ஸை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கு இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். டெலிட் ஆல் ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். எல்லா ரெஸ்பான்ஸையும் டெலிட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல இந்த கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரலாறு ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்குது. இந்த நேமில் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட்னு கொடுத்துட்றோம். இதுவும் கூகுள் ட்ரைவ்லேயே நம்மளுக்கு சேவ் ஆகிட்ருக்கோம். இங்கே ஆன்சர் பண்ணுறவங்கள பேர், அவங்களோட ஸ்கோரு, கிளாஸு, அவங்களோட கொஸ்டின், எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படின்ற விவரம் எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்மளுக்கு கிடச்சிடும். சரி, இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஸ்டின் அப்படின்றதுக்கு வந்துடலாம். சரி, இந்த கொஸ்டினை மற்றவங்களுக்கு நம்ம அனுப்பணும், சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பர்டிகுலராக ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பணுன்னா பர்டிகுலர் இமெயில் அட்ரஸை இங்கே கிளிக் பண்ணி என்டர் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் சென்ட் வையா லிங்க்குன்னு இருக்குது. இப்போது இந்த கூகுள் ஃபார்மை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த குவைஸை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி. இப்போது இந்த ஷார்ட்டன் யூஆர்எல்னு கொடுங்க. இந்த அட்ரஸ் சிங்க் ஆகிடும். இப்போ இதை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலிமா சென்ட் பண்ணலாம், ட்விட்டர் மூலிமா சென்ட் பண்ணலாம். இந்த குவைஸுக்கு யார் வேணாலும் பங்கெடுத்து ஆன்சர் பண்ணலாம். இப்போது இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நியூ டேப் கிளிக் பண்ணிங்க. கூகுள் ட்ரைவுக்கு வந்துடுங்க. இந்த கூகுள் ஆப்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கூகுள் ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வரலாறு ரெஸ்பான்சஸ் அப்படின்னு இருக்குது. வரலாறு இங்கே வரலாறு இந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார்மு. இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா ஐக்கான், இது வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் ரெஸ்பான்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் இங்கே தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.